கருமஞ்சள் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூலிகை பிரயோகம். கருமஞ்சள் அதாவது மஞ்சளே பார்த்திங்கன்னா மங்களகரம். அப்போ கருமஞ்சள்னால் உங்களுக்கு நெகட்டிவிட்டியா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பீஸாக நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். கருமஞ்சளின் மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ஷன். இது எங்கெங்கெல்லாம் கருமஞ்சள் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுபட்சம் இருக்கும். அந்த நெகட்டிவ் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. கருமஞ்சள் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூலிகை பிரயோகம். கருமஞ்சள் அதாவது மஞ்சளே பார்த்திங்கன்னா மங்களகரம். அப்போ கருமஞ்சள்னால் உங்களுக்கு நெகட்டிவிட்டியா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் அது கருப்பாக இருக்கே, அது வீட்டில் வைக்கலாமா, வீட்டில் வளர்க்கலாமா? இல்லை நிறைய பேர் இன்றைக்கி அது பாசிட்டிவான எனர்ஜின்னு சொல்கிறாங்களே, அது கருப்பாக இருக்குது. மஞ்சளாக இருந்தால் மங்களகரம், கருப்பாக இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவிட்டி. இது தொன்று தொட்டு காலத்துலேருந்து கருப்புனாலே நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டாங்க. கருப்புங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது. எங்கெல்லாம் ஒரு சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதோ அது கருப்பில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தலையை எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு டிஷான்ட்னா மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல ரோமங்கள் கருப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் ரிசீவிங் பாயிண்ட். இன்றைக்கி தலை, மீசை, அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் முடி கருப்பாக இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசீவிங் பாயிண்ட். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு என்பது கருமூலிகைக்கு சமம். அப்போது கருமிளகு எவ்வளோ மகத்துவம். அப்போ கருப்பு நிறைய எடுத்து பாருங்கள், எல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்கள். நெகட்டிவும் இருக்குது, ஆனால் 90% பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவ். அப்போ கருமஞ்சளை வீட்டில் வளர்க்கலாமா? தாராளமாக வளர்க்கலாம். கருமஞ்சளை பீஸாக கட் பண்ணி உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள், பணம் பெருகும். கருமஞ்சளை நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பணம் இருக்கும் இடத்துல பீரோவில் வைங்க, கண்டிப்பாக பெருகும். அதேமாரி எங்கெங்கெல்லாம் வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறதோ அங்கே நீங்கள் கருமஞ்சளை ஒரு செடியாகவே வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகிடும். அதேமாதிரி கருமஞ்சள்ங்கிறது பார்த்திங்கன்னா கருமூலிகையில் மிகவும் சிறப்பான ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது எங்கே சார் கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் இப்போலாம் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாமல் இருந்தது. போனால் அங்கேருந்து காட்டுக்குள்ளே போகணும், போயிட்டு அதுக்கப்புறம் கருமஞ்சளை தேடி எடுக்கணும். இங்கே நிறையா விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே உள்ள காட்டில் உள்ள மக்கள்லாம் நிறையா பறித்து நிறையாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அமேசான்லேயே கிடைக்கிது. இன்றைக்கி நெட்டில் கருமஞ்சள் பிளாக் டர்மரிக்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது. அது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் தான் பார்த்து ஆராய்ஞ்சு வாங்கணும். சரிங்களா? அதுக்கு நிறையா டெஸ்ட் இருக்குது. அது இப்போ அதெல்லாம் யோசிக்க முடியாது. கண்டிப்பாக கருமஞ்சள் உங்களுக்கு இப்போ நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா உள்ள கருப்பாக இருக்கும். அன்றைக்கி அது நிறையா கெமிக்கலைசேஷன் பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடைகளில் நல்லதாக தான் வச்சுருக்காங்க. கருமஞ்சள் வீட்டில் வளர்க்கலாம், தோட்டத்தில் வளர்க்கலாம், பீஸாக நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். கருமஞ்சளின் மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ஷன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, மூலிகைகளாலான மைகள், அதிலெல்லாம் கருமூலிகை அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக சேர்த்துருக்காங்க கருமஞ்சள். அதேமாரி பணப்புழக்கத்தையும் பெருக்கத்தையும் இந்த கருமஞ்சள் அழகாக கொடுக்கும். சரிங்களா? அதனால் கருமையம் எந்தளவுக்கு முக்கியமோ, அதாவது ஒரு கருப்பைக்குள்ளார ஒரு மையம், அந்த மையத்துக்குள் ஒரு உயிர் உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி தான் கருமஞ்சள். ஒரு உயிர் உள்ள ஒரு ப்ராடக்ட். இது எங்கெங்கெல்லாம் கருமஞ்சள் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுபட்சம் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி அடிப்படக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால் அந்த காலத்திலே பார்த்திங்கனாக்கா இந்த கருமஞ்சளை ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு தோட்டத்தில் 4 மூலையிலையுமே பார்த்திங்கன்னா கருமஞ்சள் வளர்த்துருப்பாங்க. ஒரு விஷ ஜந்துக்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்கள் வர முடியாது, வந்தாலும் திருத்தப்படுவார்கள். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது கருமஞ்சள். ஆக வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு இருட்டு இருந்துச்சுன்னா அடுத்தது ஒரு பகல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருட்டை உடைத்து பகலாக்கக்கூடிய, அதாவது வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு சக்தி கருமஞ்சளுக்கு உண்டு. அதனால் இது அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். நாட்டு மருந்து கடையிலே கருமஞ்சள் கிடைக்கிது, இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கிது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவன் மேலே தான் நீங்கள் பாரத்தை போடணும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் டூப்ளிகேட் நல்லதுன்னு பார்க்க முடியாது. நீங்கள் கையில் வாங்கி பார்த்தாலே ஒரு உயிரோட்டம் தெரியும். இது நல்லது தான். மேக்ஸிமம் இதில் டூப்ளிகேட் வராது. ஏன்னா கீழே போட்டிங்கன்னா அது அழகாக அது முளைக்கும், நல்லா வரும். ஸோ அது கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்காக. மஞ்சள் எப்படி மஞ்சளாக இருக்கோ அதேமாதிரி கருப்பாக இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக நல்ல இடத்துல கிடைக்கிறது தான். மேக்ஸிமம் நல்லதாக தான் கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்து வாங்குங்க, இல்லைனா சொல்லி வச்சு வாங்குங்க. இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பிளாக் டர்மரிக்னு போட்டிங்கன்னா அவங்க செடியாகவும் கொடுக்குறாங்க, மஞ்சளாகவும் கிடைக்கிது. ஒன்றும் கவலைப்படாமல் வாங்குங்க. அவசியம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். பணம் இருக்கிற இடத்துல வைக்கலாம், தெய்வம் இருக்கிற இடத்துல வைக்கலாம். எங்கே வச்சாலும் அங்கே சுபட்சம், ஒரு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த கருமஞ்சளுக்கு உண்டு. என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை பாசிட்டிவாக இந்த இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? சின்ன ஸ்லைஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பர்ஸில் வச்சு பாருங்கள், அதில் பணம் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ அந்த வற்றாது எப்படி ஒரு ஆறு வற்றாமல் இருக்கோ அதேமாரி பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கருமஞ்சளுக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர்